Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. அங்க பாரு 20 அடிக்கு கீழ காங்கிரீட்டே போடல. மேல மட்டும் மேல கம்பி வச்சு அசாத மூடி விட்டுட்டு போயிட்டாங்க. ஆமா, பைப் உடைஞ்சு டிச் தண்ணி குடிக்கிற தண்ணி வருது. குடிக்கிற தண்ணி வருது. அப்படியே ஜனங்க குடிக்கிறாங்க. என்ன வேலை செஞ்சாங்க அவங்க? பாதாள சாக்கடை திட்டம்னு போரான்னு நோண்டினாங்க. அந்த வீதி நோண்டவே இல்லை. இப்போ எல்லா வேலையும் முடிச்சுட்டாங்க. ஓட்டு போட்டு வர்றாங்க. அப்போ இங்கே டிச்சி வந்து வேலை செய்கிறேன்னு சொல்லிட்டு வந்து ஒரு 3 மாதத்துக்கு முன்னே வேலை செஞ்சாங்க. டிச்சி சரியாக வேலை செய்யலைங்க. பாதி அறவாதியாக பாதி அவசரமாக போட்டு முடிச்சுட்டு போயிட்டாங்க. சாக்கடை தண்ணி போகிறதுக்கு எந்த வசதியும் இல்லைங்க. தோட்டம் துறவில் தண்ணி இறங்குதுங்க. தண்ணி தேங்குறதுனால நோய் தொற்றும் பரவும் அபாயத்தில் உள்ளதுங்க. கொசு தொல்லை அதிகமாக இருக்குது. சில பேர் காய்ச்சல் வந்து இன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் சேர்க்கிற சூழ்நிலையில் இருக்குது. இந்த அரசாங்கம் இந்த நிர்வாகம் எதுவும் கண்டுக்க மாட்டேன்னுது. நாங்கள் கவுன்சிலர்கிட்ட போய் சொல்லி பார்த்துறோம். அவரும் சட்டப்படி எந்த ஆப்ஷனும் எடுக்கலை. ரெண்டாவது நல்ல தண்ணியில் வந்து இந்த குடி தண்ணி கலக்குது. அதை பற்றியும் சொன்னோம். அதோடைய அதிகம் எதுவும் எடுக்கலை. இதுக்கு வந்து தகுந்த தீர்வு எங்களுக்கு வேணும்னு நாங்கள் எங்கள் 32வது வார்டிலேருந்து நாங்கள் கேட்குறோம். இது வந்து மாவட்ட ஆட்சியரும் இல்லை கவுன்சிலரும் இல்லை நகரமன்ற தலைவரும் இதுக்கு பார்த்து எங்களுக்கு நடவடிக்கை எடுத்து கொடுக்குமாறு எங்களுக்கு தன்மையோடு கேட்டுக்கணும். இது மாதிரி நடவடிக்கை எடுக்கலைன்னா நாங்கள் தேர்தலில் ஓட்டு போட மாட்டோம். தேர்தல் புறக்கணிக்கலாம் முடிவு பண்ணியிருக்கிறோம். இதுக்கு தக்க நடவடிக்கை எடுக்கணுங்க. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.